இந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா முதல்ல தன் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் போகிறாங்க. தென் அவங்க ஹஸ்பண்டும் அவரை பார்க்க விருப்பம் இல்லாமல் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. தென் இந்த பொண்ணும் அவர்கிட்ட பற்றி கேட்குறா. தென் அந்த ஹஸ்பண்ட் ரிப்ளை பண்ணுறாரு, நீ ரொம்பவே கேவலமாக இருக்க, எனக்கு உன்னைய பார்க்கவே பிடிக்கல, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுடைய அம்மா உண்மையான அம்மாவே கிடையாது, இவங்களை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருப்பாங்க. தென் அவங்களும் பணத்துக்காக இந்த பொண்ணை ரொம்பவே கேவலமாக நடத்தியிருப்பாங்க. தென் அந்த பொண்ணை இப்போ பணத்துக்காக தான் இந்த பொண்ணுக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த கோவக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. தென் பணத்துக்காக அவங்க அம்மா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தினதுனால தான் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. இவனும் அந்த பொண்ணு மேல பாசமா நடத்துப்பான்னு பார்த்தா இவன் ரொம்ப அதுக்கு மேல ஆடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்க வீடியோவை பாக்குற 98% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. தென் ஒரு நாள் இந்த பொண்ணை ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தென் இவர் தான் போயிட்டு அந்த பொண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. தென் அப்ப இவனுக்கு கை கால் எல்லாம் நிறையவே அடிபட்டுருது. தென் இந்த பொண்ணு அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ரொம்பவே அன்பா பாத்துக்கிறா. கல்லு மனசை கூட காதல் கரைச்சருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய லவ் அவனுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. அந்த பையனுடைய முரட்டுத்தனமான கேரக்டர் எல்லாத்தையுமே முடக்கி அந்த பையனை ரொம்பவே சாஃப்டான பையனா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுடைய சிஸ்டர் கால் பண்ணி கூப்பிட்டு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. தென் பார்ட்டிலையும் இந்த பொண்ணு வலுக்கட்டாயமா ஒரு கிளைண்ட் ட்ரிங்க் பண்ணவும் வைக்கிறாங்க. ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருதா. இதை தெரிஞ்ச இந்த ஹீரோவும் ஓடி போய் அந்த பொண்ணையும் போய் காப்பாத்திடுறான். அவன் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு பெட்லயும் போட்டு அந்த பொண்ணை ஃபுல்லா மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பவர் கிளாஸஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுறான். இப்பதான் அந்த ஹீரோக்கு புரியுது, ஓ இந்த பொண்ணு இந்த அளவுக்கு அழகா இருக்கிறா. பட் அவங்க வீட்டுல தான் அந்த பொண்ணுக்கு தேவையில்லாத மேக்கப் எல்லாத்தையுமே போட்டு அவளுடைய அழகு எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்காங்கன்னு. இனிமே நம்ம இந்த பொண்ணு மேல கோவப்படக்கூடாது. இந்த பொண்ணு நம்ம கிட்ட நடந்துகிட்ட எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நம்ம மேல வச்சிருந்த லவ் தான் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணுடைய லவ் அவனும் புரிஞ்சுக்கிறான்.